ஹாய் கைஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் ஆஃபீஸர் ரீசெண்டாக புதுச்சேரியில் நடந்த ஸ்டேஷன் ஆஃபீஸர் கொஸ்டின் பேப்பரை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள். அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து சரிவகத்தின் இணையான பக்கங்கள் 20 சென்டிமீட்டர் மற்றும் 32 சென்டிமீட்டர். அதன் இணையில்லாத பக்கங்கள் ஒவ்வொன்றும் 10 சென்டிமீட்டர். சரிவகத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து 208 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் வந்து ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் வந்து பின்வருவற்றில் பின்வருவற்றில் 2 ஒத்த முக்கோணங்களுக்கு எது தவறானது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. தொடர்புடைய கோணங்கள் சமமாக இல்லை, அதுதான் வந்து அதில் வந்து தவறாது. சரியானது என்பன 2 பக்கங்கள் சேர்க்கப்பட்ட கோணங்களும் சமம், அது கரெக்டு. தொடர்புடைய பக்கங்கள் சமம், 2 கோணங்களும் ஒரு பக்கமும் சமம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து கரெக்டு. ஆப்ஷனே வந்து ராங் ஆன்சர். இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பனானா என்ற வார்த்தையின் எழுத்துக்களின் வெவ்வேறு வரிசை மாற்றங்களின் எண்ணிக்கையை கண்டறியும். ஸோ அதோட லெட்டரோட இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா 60, ஆன்சர் வந்து 60. ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 10 ஆண்களும் 15 பெண்களும் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிக்க முடியும். அதே வேலையை முடிக்க ஒரு ஆணுக்கு 100 நாட்கள் ஆகும். ஒரு பெண்ணுக்கு அதே வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதில் வந்து ஆன்சரே இல்லை, இவை எதுவும் இல்லை, அதுதான் வந்து ஆன்சர். ஷியாம் ரூபாய் 15,000 ஒரு வருடத்திற்கு 10% வட்டி வீதத்தில் முதலீடு செய்தார். அரையாண்டு கூட்டு வட்டியில் கணக்கீடு செய்தால் ஆண்டு இறுதியில் ஷியாம் பெறும் தொகை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. 16,537.50. இதுதான் வந்து ஆன்சர். சிக்ஸ்த் ஒன், 5 ஆண்டுகளின் முடிவில் ஒரு தொகைக்கு 12.5% ஆண்டு வட்டி விகிதத்தில் கிடைத்த வட்டி பணம் ரூபாய் 1,575 ஆகும். அந்த தொகை எவ்வளவு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. 2,520 ஆன்சர். ஸோ செவன்த் கொஸ்டின், ஒரு கடைக்காரரிடம் 100 கிலோ தேயிலை உள்ளது. அதில் ஒரு பகுதியை 20% லாபத்துக்கும் மீதியை 5 நஷ்டத்துக்கும் விற்கிறார். அவருடைய மொத்த லாபம் 10% என்றால் 5% நஷ்டத்தில் விற்கப்பட்ட தேயிலையின் அளவு கண்டறியவும் கேட்குறாங்க. 40 கிலோ. எய்த்து கொஸ்டின், ரவீனா ஒரு பொருளை ரூபாய் 1,600க்கு வாங்கி அதன் அடக்க விலையில் 3 பங்கு விற்கிறார். எனில் அவர் அடைந்த லாப நஷ்ட சதவீதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20% இழப்பு. ஒரு பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் முந்தைய ஆண்டை விட 10% அதிகரிக்கிறது. 2009 பள்ளியில் 2,400 மாணவர்கள் இருந்தனர் என்றால் 2011 எத்தனை மாணவர்கள் இருந்தனர் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. 2,904. ஸோ இப்போ மேக்ஸை மட்டும் எடுத்து நம்ம வந்து பார்ப்போம். மேக்ஸில் வந்து என்ன அப்படி வந்து கேட்டலாம் பார்த்தா சரிவகம். ஸோ அந்த மாதிரி முக்கோணம் வந்து சமம்லாம் வச்சு அதோட பரப்பளவு என்னன்னு வந்து சரிவகத்தோட பரப்பளவு என்னன்னு வந்து கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அது வந்து முக்கோணத்தை வந்து பேஸ் பண்ணி இதில் வந்து எது தப்பு அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்து வந்து ரீசனிங் மாதிரி பனானா அந்த வேர்டை கொடுத்துட்டு அந்த லெட்ரு வந்து ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அது வந்து அதில் வந்து டோட்டல் வச்சு கண்டுபிடிக்கிற கேட்குறாங்க. அது வந்து வேலை சமு வந்து ஒரு சமு வந்து வருது. ப்ளஸ் வந்து வட்டி சமு ஒன்று, 5th ஒன்று வட்டி சமு. ஸோ வட்டி சமு மட்டும் 2 சமு வருது, ஓகேவா? 5th 6th. 7th பார்த்தீங்கன்னா லாப நஷ்டம். ஸோ லாப நஷ்டம் சமு வந்து ஒரு சமு வந்து வருது. 8th பார்த்தீங்கன்னா ஸோ லாப நஷ்ட சமு வந்து 2 சமு வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டு முந்தைய ஆண்டை சதவீத சமு. ஸோ பர்சன்டேஜ் சமு வந்து ஒன்று வருது. பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொண்டு பார்க்குற மாதிரி இருக்கும்.
ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாம். 10th கொஸ்டின் வந்து பின்வருவற்றில் எது நல்ல வெப்ப கடத்தி ஆனால் மோசமான மின்சார கடத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கா தான் வந்து மோசமான மின்சார கடத்தின்னு வந்து சொல்கிறாங்க. துகளின் திசைவேக நேர வரைபடம் y=mt ஆல் குறிப்பிடப்பட்டால் துகள் டேஷ் உடன் நகர்கிறது. நிலையான முடுக்கம். கிலோவாட் மணி என்பது ஆற்றல் அலகு. ஃபார்மால்டிஹைடு மற்றும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சூடுபடுத்தும் போது பெறுவது என்ன அப்படின்னு பார்த்தா மெத்தில் ஆல்கஹால் வந்து கிடைக்கும். பின் வருவற்றில் எது ஹைட்ரஜன் பிணைப்பை உருவாக்காது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. குளோரின் வந்து உருவாக்காது. எந்த வெப்பநிலையில் ஒரு தூய குறைகடத்தி ஒரு நல்ல கடத்தியாக செயல்படுகின்றன? அதிக வெப்பநிலையில் செயல்படுது. ஹைப்பர் மெட்ரோபியா அல்லது தூரப்பார்வை சரி செய்ய டேஷ் உபயோகப்படுத்தப்படுகிறது. குவிந்த வில்லைகள் கான்வெக்ஸ் லென்சஸ் வந்து பயன்படுத்தப்படுகிறது. விலங்குகளில் வெவ்வேறு தேவைகளுக்கு தழுவல் காரணமாக வெவ்வேறு திசைகளில் ஒரே கட்டமைப்புகள் உருவாகின்றன என்று அழைக்கப்படுவது மாறுபட்ட பரிணாமம். எந்த சுரப்பி உடலின் வெப்பநிலையை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தா ஹைப்போதலாமஸ் தான் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும். பின்வருவது எது தழைச்சத்து உரம் அல்ல அப்படின்னா சூப்பர் பாஸ்பேட் வந்து அதோட தழைச்சத்து உரம் வந்து கிடையாது. மற்றெல்லாம் வந்து அதோட உரங்கள். பின்வருவது திடமான காரம் எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. KOH. ஸோ அது வந்து திடமான காரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். சூஸ் த ஒன் விச் கேன் பி சப்ஸ்டியூட் ஃபார் த கிவன் வேர்ட்ஸஸ். ஸோ சப்ஸ்டியூட் வந்து பண்ணுற மாதிரி எ திங் விச் ஈஸிலி கேச்சஸ் ஃபயர் இஸ் கால்ட்னா இன்ஃப்ளேமபிள். அதுதான் வந்து ஆன்சர். ஃபைண்ட் த கரெக்ட்லி ஸ்பெல். எது வந்து கரெக்ட் வந்து சொல்லுவோம் ஜுவனைல். JUVENILE. ஸோ fill in the blanks கேட்டுக்கிறாங்க. Her parents will never give up the consent to such an unsuitable match. Next question 24. Improve the underlined part with the help of alternatives given below. Your father is among the other things a private person அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ among the other things a private person. இது ஆன்சர் என்னமா among other things. ஸோ இதான் வந்து ஆன்சர். Choose the alternative which best express the meaning of the idiom phrases வந்து கேட்டுக்கிறாங்க. 25th டேர்ன் ஓவர் எ நியூ லீஃப் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஒன்ஸ் பிஹேவியர் ஃபார் த பெட்டர். அடுத்தது வந்து ஆப்போசிட் மீனிங். ப்ரோஃபவுண்ட் அதோட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா சூப்பர்ஃபிஷியல். அதுதான் வந்து அதோட அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. பின்வரும் எந்த வம்சத்தின் போது பதஞ்சலி மகாபாஷ்யத்தை எழுதினார்? பதஞ்சலி மகாபாஷ்யத்தை எப்போ எழுதினார் என்பதை சுங்க வம்சம் தோற்றுவிக்கும் போது. கௌதம புத்தர் தனது முதல் போதனையை வழங்கிய இடம் சாரநாத். பின்வரும் 4 வேதங்களில் எது மந்திர வசீகரம் மற்றும் மந்திரங்கள் பற்றிய தொடர்பை கொண்டுள்ளன? அதர்வண வேதம். ஹரப்பா நகரத்தின் பெரிய குளம் இடம் டேஷில் கண்டுபிடிக்கப்பட்டது எங்கன்னா மொஹஞ்சதாரோ. கிராண்ட் ட்ரங்க் சாலை எந்த ஆட்சியாளர் காலத்தில் அமைக்கப்பட்டது? ஷெர்ஷா சூரி. டெல்லி சுல்தானியர்களின் அலுவல் மொழி யாது? பாரசீகம். பின்வருவதில் எந்த வம்சம் இலங்கையையும் சில தென்கிழக்கு ஆசிய ராஜ்யங்களையும் கைப்பற்றியது? சோழர்கள். கீழ்கண்டவர்களில் சூரிய சித்தாந்தத்தை எழுதியவர் யார்? ஆரியப்பட்டர். கீழ்கண்டவர்களில் அகில இந்திய முஸ்லீம் லீக்கை நிறுவியவர் யார்னா ஆகா கான். வங்காளத்தின் நிரந்தர வருவாய் தீர்வு யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரன்வாலிஸ் பிரபு. பின்வரும் எந்த சீர்திருத்த இயக்கம் 19ஆம் நூற்றாண்டில் முதலில் தொடங்கப்பட்டது? பிரம்ம சமாஜம். சிவாஜி பீரங்கிகளையும் வெடிமருந்துகளையும் பெற்ற ஐரோப்பிய சக்தியை அடையாளம் காணவும்
போர்ச்சுகீஸ். கடல் நீரோட்டங்கள் வடக்கு அரைக்கோளத்தில் டேஷ் திசையிலும் தெற்கு அரைக்கோளத்தில் டேஷ் திசையிலும் சுற்றுகின்றன. கடிகார திசை வடக்கு அரைக்கோளத்தில், எதிர்கடிகார திசை தெற்கு அரைக்கோளத்தில். ஐரோப்பாவின் முக்கிய மீன்பிடி பகுதியான டாக்கர் பேங்க் அமைந்துள்ள பகுதி வடகடல். தென்னாப்பிரிக்காவின் புல்வெளிகள் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. வெல்ஸ் புல்வெளிகள். வசந்த உத்தியாரண்யம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அன்று நிகழ்கிறது. மார்ச் 21 அன்று வசந்த உத்தராயணம் நிகழ்கிறது. சர்வதேச தேதிக்கோடு டேஷில் அமைந்துள்ளது. 180 டிகிரி கிழக்கு மற்றும் மேற்கு. டிரான்ஸ் இமாலயா என்பது காரகோரம் மலைத்தொடர், லடாக் மலைத்தொடர் மற்றும் டேஷ் மலைத்தொடர் வரம்பை கொண்டுள்ளது. ஜான்ஸ்கர். பின்வரும் மாநிலங்களில் எந்த மாநிலம் நீண்ட கடற்கரையை கொண்டுள்ளது? குஜராத். உலகின் மொத்த புவியியல் நிலப்பரப்பில் இந்தியாவிற்கு எத்தனை சதவீதம் பங்கு உள்ளது? 2.4%. ஆசியாவையும் வட அமெரிக்காவையும் பிரிக்கும் ஜலசந்தி பேரிங் ஜலசந்தி. நிகழ்ச்சி நிரல் 21 குறிப்பது ரியோவில் பூமி உச்சி மாநாடு. ஸோ பொறுத்துக்கு கேட்டுக்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏ ஆன்சர். மேற்கு தொடர்ச்சி மலை, வெப்பமண்டல பசுமை மரா காடு. இமாச்சல் பிரதேசம், இமயமலையில் உள்ள ஈரமான காடு. ஹரியானா மற்றும் பஞ்சாப், வெப்பமண்டல முட்காடு. சோட்டா நாக்பூர் பீடபூமி, வெப்பமண்டல ஈரமான இலையுதிர் காடு. நாகார்ஜுன சாகர் அணை டேஷில் அமைந்துள்ளது. கிருஷ்ணா நதியில் அமைஞ்சிருக்கு. ஒரு தேர்வில் வைதேகி 92% மதிப்பெண்கள் பெற்றார். அதே தேர்வில் காவ்யாஞ்சலி 78% மதிப்பெண் பெற்றார். வைதேகி மற்றும் காவ்யாஞ்சலி பெற்ற மதிப்பெண்கள் இடையே உள்ள வேறுபாடு 105 எனில் தேர்வில் வைதேகி பெற்ற மதிப்பெண்ணை கண்டறியவும். 690. பின்வரும் வெண் வரைபடத்தில் சதுரம் டாக்டர்களை குறிக்கிறது, வட்டம் இரத்த தானம் செய்பவர்களை குறிக்கிறது மற்றும் ஐங்கோணம் பெண்களை குறிக்கிறது. கொடுக்கப்பட்ட எண்களில் அந்த குறிப்பிட்ட எண் எப்பிரிவில் உள்ளது? நண்பர்களின் எண்ணிக்கை குறிக்கவும். பார்த்தீங்கன்னா ஆன்சரு 50. குறிப்பிட்ட குறியீட்டில் செம் மொழியில் டாப் குறியீடு 102 ஆகவும் பேட் குறியீடு 14 ஆகவும் குறியிடப்படும். அந்த மொழியில் டாக் குறியீடு எப்படி குறிப்பிடப்படும்? 52ன்னு. கொடுக்கப்பட்ட ஜோடி எண்களால் பகிரப்பட்ட அதே உறவில் 2 எண்கள் பகிர்ந்து கொள்ளும் ஜோடி எண்களை தெரியும். 14:421, 11:265. ஆன்சர். கொடுக்கப்பட்ட அணிக்கோவையை கவனமாக படித்து அதில் உள்ள கேள்விக்குறியை மாற்றக்கூடிய எண்ணை கொடுக்கப்பட்ட விடையில் இருந்து தேர்ந்தெடுக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 81 ஆன்சர். எல்லாம் ரீசனிங் தான். இதுக்கு 56 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 அல்லது 2 எந்த முடிவுகளும் பின்பற்றப்படவில்லை. இந்த கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ள 3 கூற்றுகளின் படி 1 மற்றும் 2 எண்கள் கொண்ட 2 முடிவுகள் கூற்றுகளை உண்மை என்று கருதினாலும் அவை பொதுவாக அறியப்பட்ட உண்மைகளுடன் மாறுபட்டதாக தோன்றினாலும் தர்க்க ரீதியாக எந்த முடிவுகளை கூற்றுகளில் இருந்து பின்பற்ற வேண்டும் என்பதை தீர்மானிக்கவும். சில மோதிரங்கள் விரல்கள் ஆகும், சில விரல்கள் கால் விரல்கள் ஆகும். எந்த கால் விரலும் காதணி அல்ல. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. இதில் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் வைஸ் எதிர்மை. குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ஃபேம் என்பது HDTP அதுக்கு சேமாகவும், எக்ஸ் என்பது ஜி என்னவும் குறிப்பிடப்படும். அதே மொழியில் ஃபுட்டு என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. HRQG அதான் ஆன்சராக வரும். கொடுக்கப்பட்ட ஜோடி வார்த்தையில் பகிரப்பட்ட அதே உறவில் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் விடையை தேர்ந்தெடுக்கும். மொரிஷியஸ், ஃபோர்ட் லூயிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எது செட் ஆகுது? கென்யா, நைரோபி. இரண்டாவது வார்த்தை முதல் வார்த்தையுடன் தொடர்புடையது போலவே
மூன்றாவது வார்த்தையுடன் தொடர்புடைய விடையை தேர்ந்தெடுக்கும். அகந்தை, அடக்கம், விரக்தி. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை. ஜூன் 10, 2011 வாரத்தின் எந்த நாளாக இருக்கும்? வெள்ளிக்கிழமை. கொடுபுள்ள படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? 13 முக்கோணங்கள் இருக்கு. 62. கொடுக்கப்பட்ட சொற்கள் ஆங்கில அகராதியில் தோன்றும் வரிசையின் ஏற்பாட்டை குறிக்கும். சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கும். இது ஃபர்ஸ்ட் எது பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வரும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரான்க்வில் அது வரும். தேர்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வரும். ஃபோர்த்து ட்ரான்சிஷன் அது வரும். ஃபிஃப்த்து தான் ட்ரான்சிஸ்ட். ரஞ்சனா ஒரு பெண்ணிடம், என் தந்தை உங்கள் மகன் பியூஷுவின் தந்தை வழி தாத்தா என்று கூறினார். பியூஷ் ராஜ்னாவிற்கு எப்படி தொடர்புடையவர் ஆவார்? மருமகன். அபய், பானு, சாரு, டேவிட், ஏக்தா மற்றும் பரீம் ஆகிய 6 மாணவர்கள் ஒரு பள்ளியில் முதல் 6 தரவரிசை பெற்றவர்கள். பானுவின் தரவரிசை சாரு மற்றும் தேவி தரவரிசையில் உள்ளது. பானு 4வது தரவரிசையில் உள்ளார். ஏக்தா மற்றும் டேவி தரவரிசையில் 2 மாணவர்கள் உள்ளனர். கொடுக்கப்பட்ட அனைத்து மாணவர்களும் ஏக்தா மிக குறைந்த தரவரிசையில் உள்ளார். அபையின் தரவரிசை பரியின் தரவரிசை விட உடனடியாக கீழே உள்ளது. இதில் 5வது தரவரிசை உள்ள நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரு. 65 ஆன்சர் சி. 66. ஸோ இது ஒரு மெத்தடில் போடுவாங்க. இது அந்த சிம்பிள் வச்சு இதுக்கு பார்த்தீங்கன்னா சி மகள் இஸ் த ஆன்சர். 67. பின்வரும் கூற்றுகளில் எது கடத்தல் பொருட்கள் என்ற சொல்ல சிறப்பாக விவரிக்கிறதுனா சட்டத்தால் ஏற்றுமதி, இறக்குமதி அல்லது உடைமை ஆகியவற்றிலிருந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள். 68. 2019 எந்த பிரபல பாடகருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? பூபன் ஹசாரிகா. முதல் வணிக 5G அலைபேசி வலையமைப்பு மொபைல் நெட்வொர்க் எந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது? தென்கொரியா. பார்க்கின் முழு வடிவம் பாபா அணு ஆராய்ச்சி மையம், பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். இது தியோதர் டிராஃபி எதுக்கு வரும்னு பார்த்தா கிரிக்கெட்டுக்கு வரும். டூரான் கோப்பை கால்பந்து. டேவிஸ் கோப்பை டென்னிஸ். WTO வின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் ஜெனீவா. பிரபலமான சுற்றுச்சூழல் மனநலவாதி சுந்தர்லால் பகுகுணா டாய்ஷுடன் தொடர்புடையவர். சிப்கோ இயக்கம். இந்திய ஏவுகணை தொழில்நுட்பத்தின் தந்தை டாக்டர் APJ அப்துல் கலாம். விஜய் சிங் புலிப்பந்தாட்டம் வீரர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? பிஜி. 1 அக்டோபர் 2024 அன்று பதவியேற்ற மெக்சிகோவின் முதல் பெண் ஜனாதிபதியான கிளாடியா ஷின்போன் பாட்டோ. புக்கர் பரிசை வென்ற முதல் இந்திய பெண்ணின் பெயர் என்ன என்பதை அருந்ததி ராய். இந்திய மாநிலத்தில் முதல் பெண் ஆளுநர் யார்? சரோஜினி நாயுடு. பாரத ரத்னா விருது பெற்ற முதல் இந்தியர் அல்லாதவர் யார் என்பதுதான் கான் அப்துல் கஃபார் கான். இந்தியாவில் பின்வரும் எந்த தொழில்களில் அதிக எண்ணிக்கையில் தொழிலாளர்கள் வேலை செய்கிற ஜவுளி தொழிலை செய்கிறார்கள்? பின்வரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கடன் கட்டுப்பாட்டு முறை என்பது RBIயோட உத்தரவு. இந்திய ஜனாதிபதி பின்வரும் நீதித்துறை அதிகாரிகள் எது தவறாக பட்டியலிடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறான நடத்தையில் அடிப்படையில் அவர்கள் உச்சநீதிபதியை நீக்க முடியும். இந்தியாவில் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யார் என்பதை இந்திய ஜனாதிபதி. பின்வரும் மசோதாக்களில் எந்த மசோதாவை லோக்சபாவில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும் மற்றும் ராஜ்யசபாவில் அல்ல அப்படின்னு பார்த்தா பண மசோதா. பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் செய்ய வேண்டிய செயல்பாடுகளை பற்றி இந்திய அரசமைப்பின் பின்வரும் எந்த அட்டவணை கூறப்படுகிறது?
11வது அட்டவணை. எந்த திருத்த சட்டம் மினி அரசியமைப்பு என்று குறிப்பிடப்படுகிறது? 42வது அரசியமைப்பு திருத்த சட்டம் 1976. இந்திய அரசியமைப்பின் டேஷ் போர் வெளிப்புற ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக அவசர நிலையை கையாளுகிறது. சட்டப்பிரிவு 352. இக்கண்டவரில் யார் இந்திய அரசியமைப்பு சபையின் தொடக்க கூட்டத்துக்கு தலைமை தாங்கிறார்? சச்சிதானந்த சின்ஹா. இது பொறுத்துக பார்த்தீங்கன்னா சர்தார் பட்டேல். அதுக்கு ஆன்சர் அடிப்படை உரிமைகள் மீதான குழு. B.R. அம்பேத்கர் வரைவு குழு. ராஜேந்திர பிரசாத் நடைமுறை விதிகள் மீதான குழு. ஜவஹர்லால் நேரு ஒன்றிய அதிகார குழு. இந்திய அரசியமைப்பு எந்த அம்சம் அமெரிக்க அரசியமைப்பை ஒத்திருக்கிறதா? எழுதப்பட்ட அரசியலமைப்பு. இந்திய அரசியமைப்பு சட்டத்தின் எந்த விதி திருத்த நடைமுறைகளை கையாளுகிறது? சட்டப்பிரிவு 368. சட்டத்தின் சரியான செயல்முறை என்பது டேஷ் நீதித்துறை அமைப்பு இன்றியமையாத பண்பு. அமெரிக்கா. பின்னொன்று எது இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமையின் ஒரு பகுதியே இல்லை அப்படின்பதான் சர்வதேச அளவில் நாட்டின் கௌரவத்தை உயர்த்துவதற்காக பணியாற்றுதல். இந்திய அரசியமைப்பு எந்த சட்டப்பிரிவின் கீழ் இந்தியாவில் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் நிறுவப்பட்டுள்ளது? சட்டப்பிரிவு 315. இந்தியாவில் அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் அளிப்பவர் யார்? இந்திய தேர்தல் ஆணையம். 96. சபையில் ஒரு குறிப்பிட்ட பெரும்பான்மையர் மூலம் ஜனாதிபதிக்கு எதிராக தீர்மானம் கொடுக்க விரும்பினால் மற்ற சபைக்கு விசாரணைக்கு அனுப்பப்படும் விசாரணையின் விளைவாக மற்ற சபையால் ஒரு குறிப்பிட்ட பெரும்பான்மையர் மூலம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் குற்றச்சாட்டு உறுதிப்படுத்தப்பட்டது என்று அறிவித்தால் ஜனாதிபதி தனது பதவியை விட்டு வெளியேறுவார். குறிப்பிட்ட சிறப்பு பெரும்பான்மையினர் இதற்கு குறைவாக இருக்கக்கூடாது. இதுக்கு ஆன்சர் பண்ணால் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 2/3 பங்கு. அரசியமைப்பின் எந்த பகுதி இந்திய அரசியமைப்பு மேக்னா கார்ட்டா என்றால் பகுதி 3 அடிப்படை உரிமைகள். இந்திய அரசியமைப்பின் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவது பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள பகுதி அரசு கொள்கையை வழிநடத்தும் நெறிமுறைகள். இக்கண்டவரில் இந்திய குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கும் ஆட்சி பொறுப்பாளர் இந்திய தலைமை நீதிபதி. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளுக்கும் இடையே முட்டுக்கட்டை ஏற்பட்டால் இக்கண்டவரில் யாரால் கூட்டு கூட்டம் நடத்தப்படுகிறது? மக்களவையோட சபாநாயகர். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.